ஒண்ணுமே அச்சீவ் பண்ணல, நம்ம நினைச்சது நடக்கல, 6 மாசம் போச்சு. ஆண்டு சொல்ல இன்னும் 6 மாசம் இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு 6 செகண்ட் போதும் லைஃப் மாத்து. வருகிற நாட்கள்ல கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை உன் லைஃப்ல காட்டுவார். இனி உன் சத்துரு உன் எல்லைக்குள்ள, உன் குடும்பத்துக்குள்ள, உன் சமாதானத்துக்குள்ள, உன் சந்தோஷத்தை, உன் செழிப்புக்குள்ள அவன் என்ன பண்ண மாட்டானா? பிரவேசிக்க மாட்டான். நீங்கள் கீழே வேரூன்றி மேலே கனி கொடுப்பாய். கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். அல்லேலூயா. வருஷத்துல பாதி போயிடுச்சு, மீதி இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, இதுல ஒருவேளை என் மேல கோபங்க இருந்தாலும் என்ன பண்ணுங்க, இரக்கம் பாராட்டி என்ன இந்த வருஷங்களின் நடுவிலே விளங்க பண்ணும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். வருஷத்துல பாதி போயிடுச்சு, நம்ம என்னடா பண்ணது இந்த 2025 கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒண்ணுமே நடக்கல, ஒண்ணுமே அச்சீவ் பண்ணல, நம்ம நினைச்சது நடக்கல, 6 மாசம் போயிடுச்சு. ஆண்டு சொல்ல இன்னும் 6 மாசம் இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு 6 செகண்ட் போதும் லைஃப் மாத்துது. ஆமென். இன்னும் 6 மாசம் இருக்கு. கர்த்தர் நிச்சயமாய் மறுபடியுமாய் இழந்ததெல்லாம் கர்த்தர் திரும்பி தந்து, கர்த்தர் மறுபடியுமாய் வேறொன்று செய்து, புதிய கிளைகளையும் புதிய பூக்களை விட்டு கனிகளை கொடுத்து சகல நன்மையிலும் நடத்துவார். அப்படியே 37ஆம் அதிகாரத்துல 31வது வசனம், ஏசாயா வாசிங்க பார்க்கலாம். ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மளுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்ன அப்படின்னா, யூத வம்சத்தாரே, தப்பி மீதி இருக்கிறவர்கள் மறுபடியும் சொல்ல கீழே, மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஆமென். சொல்ற கீழே வேர் பற்றி கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி மேலே ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னுமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இன்னுமாய் ஆழமாய் பலமாய் வேரூன்றி மேலே உலக காரியத்துல, உலக ஆசீர்வாதங்கள்ல நீ என்ன பண்ணுவ? கனி கொடுப்பாய். இன்னும் இருக்கிற 6 மாசத்துல ஆன சொல்றாரு, நீ இன்னுமாய் ஆவிக்குரிய ஆழங்கள்ல போய் ஆண்டவரோடு கூட இன்னும் டெப்தா போய் ஆண்டவருடைய அன்புல இன்னுமாய் உன்னை கொண்டு போக வைத்து, தேவ பிரசன்னத்தில், தேவ தாகத்தில் உன்னை கொண்டு வந்து உறுதிப்படுத்தி, உன்னை பலப்படுத்தி, எதாலும் யாராலையும் உன்னை அசைக்க கூடாதபடிக்கு ஒரு உறுதியான காரியம் உன் லைஃப்ல கொண்டு வந்து ஆண்டவர் சொல்றாரு, மேலே கனி கொடுப்பாய். யாக்கோபை வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தின் ஆசீர்வாதங்களால நிரம்பும் நாட்கள் வரும். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தின் பலனால் நிரம்பி. அல்லேலூயா. ஆமென் சொல்றாரு. ஆண்டவருக்குள்ளாக வேர் ஆண்டு சொல்றாரு, வருகிற நாட்கள்ல கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை உன் லைஃப்ல காட்டுவார். அவன் அவர் செய்கிற அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்களை பார்த்து, கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்கிற பெரிய பெரிய அற்புதங்களை பார்த்து கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை கர்த்தர் அப்படியே காந்தத்தை ஈர்க்கிறது போல அவரை ஈர்த்து, இறுக்கமா இருக்கிறவன் இருதயம், இறுக்கமா இருக்கிறவங்க வாழ்க்கையெல்லாம் அப்படியே தளர்வு செய்து. இப்ப பாருங்க, ஒரு வேர் நல்லா போகணும், படர்ந்து போகணும், ஆழமா போகணும், அந்த மண் எப்படி இருக்கணும்? லேசா இருக்கணும். ஆமாவா இல்லையா? டைட்டா இருந்தா என்ன பண்ண, இறுக்கி போயிருந்தா அந்த வேர் என்ன பண்ணாது, ஈஸியா போகாது. ஆமாவா இல்லையா? அதனாலதான் இந்த மண்புழுலாம் இருந்ததுன்னா வேர் நல்லா போகும். ஏன்னா உரத்துக்கு உரமும் கொடுக்கும். அது அந்த அந்த மண்ணை என்ன பண்ண, இருக்காதபடிக்கு லேசாக்கிட்டே இருக்கும். உள்ள போய் என்ன பண்ணும், அது லேசா இருக்குன்னா அந்த வேர் ரொம்ப ஆழமா போகுமா. அப்ப அந்த இறுக்கத்தெல்லாம் கர்த்தர் வருகிற நாட்கள்ல உன் இருதயத்துல இறுக்கமாய் பிசாசு பண்ணி வைத்திருக்க எல்லாத்தையும் மாத்தி லேசாய் நல்ல நிலமாய் மாற்றி ஆண்டவர் வார்த்தைலாம் உள்ள போய் 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 கர்த்தர் பேசுகிற வார்த்தை உன் காதுக்குள்ள போய் 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 என்ன பண்ணுமா, விசுவாசத்தை அதிகரித்து அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட்டு, அப்படியே வெளியே உலக ஆசீர்வாதத்திலும் பலப்பட்டு பூத்து காய் கொடுத்து, அல்லேலூயா ஆமென், சகல நன்மையிலும் என்ன பண்ண திருப்தியாய் நடத்துவார். அடுத்த வசனம் அப்படி எடுத்துங்க, ஏசாயா 37 32 அப்படி எடுத்துங்க பாருங்க. அப்படியே தொடர்ந்து 3 வசனங்களை வாசிப்போம். மீதியாயிருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் புறப்படுவார்கள். என்ன சொல்லதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படி
மறுபடியும் வேறு ஒன்றி என்ன பண்ண மேலே கனி கொடுப்பாய் என்பதை எதை யார் சொல்றாலாம்? கர்த்தருடைய வைராகியம். யார் செய்வா? எப்படி செய்வானா? நீங்க செய்யலான்னு சொல்றாரு. கர்த்தருடைய வைராகியம் அதை செய்யும். ஆமென், அல்லேலூயா. ஆனா சொல்றாரு, நீ எனக்குள் வேறு ஒன்றி, நான் அழைத்த அழைப்பில என்னுடைய அபிஷேகத்தை நின்று உலகத்தில் இருக்க சகல ஆசீர்வாதங்களும் உன்னை திருப்தியாய் வைக்க முடியாய். யார் சொல்றா அப்படின்னா மனுஷன் அல்லன்னு சொல்றாரு. கர்த்தருடைய வைராகியம் அதை சொன்னதை போல செய்யும். அல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, வாசியும் பார்க்கலாம். ஆகையால் கர்த்தர் உன்னை சத்துருக்கள், பொல்லாத மனிதர்கள், துர்மார்க்கமான மனிதர்களும் உனக்கு பாதகம் செய்யும்படியாய் உன்னை குறிவைத்திருக்கிற மனிதர்கள் உன் எல்லைக்குள்ள பிரவேசிப்பது இல்லை. உன் மேல பொல்லாத வார்த்தையினாலே அவன் எய்கிற பொல்லாத அக்கினி அஸ்திரத்தினாலே என்ன பண்ணது? எய்வது இல்லை. இதற்கு முன்பாக கேடகத்தோடும் வருவதில்லை. இதுக்கப்புறம் என்ன பண்ண? கேடகத்தோடு அவன் வருவது இல்லை, கொத்தளம் போடுவதும். இதுக்கு எதிராய், உனக்கு எதிராய் யுத்தத்தை அவன் மேற்கொள்வதும் அறிக்கை செய்வதும் துவங்குவதும் இல்லை சொல்றாரு. இனி உன் சத்துரு என்ன பண்ண மாட்டானா? இனி உன் சத்துரு உன் எல்லைக்குள்ள, உன் குடும்பத்துக்குள்ள, உன் சமாதானத்துக்குள்ள, உன் சந்தோஷத்தை, உன் செழிப்புக்குள்ள அவன் என்ன பண்ண மாட்டானா? பிரவேசிக்க மாட்டான். அவனுக்கு விரோதமா என்ன பண்ண மாட்டான்? உனக்கு முழக்கமிட மாட்டான். உனக்கு விரோதமா பிரச்சனைகளை புதிதா என்ன பண்ண மாட்டான்? துவங்க மாட்டான், கலப்ப மாட்டான். அவன் அமைதியா இருப்பான். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அவன் உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துக்குள் பிரவேசியாமல் அவன் எந்த வழியா வந்தானோ அந்த வழியிலே போயிடுவான். அத வசனம், ஒரு வழியாய் வந்தவன் 7 வழி. அவன் எப்படி வந்தானா அப்படியே ஓடி போயிடுவானா. அவன் உன் வாழ்க்கையில எப்படி பிரச்சனை கடந்து வந்த நாட்கள்ல எப்படிலாம் எந்தெந்த ரீதியெல்லாம் புதுசா டிஃப்ரெண்டான வழியெல்லாம் புது விதத்துல புது என்ன சொல்றது விதங்களில் உன் வாழ்க்கைக்குள்ள வந்ததோ அதெல்லாம் வந்த வழியிலே என்ன பண்ணுமா? பின் திரும்பி போய்விடும். ஏன்னா கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்யும்படியாய் இன்னும் இருக்கிற 6 மாதம் நீங்கள் கீழே வேரூன்றி மேலே கனி கொடுப்பாய். நிறைய பேருக்கும் 6 மாசம் போச்சே, நான் 6 மாசம் கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள இன்னும் 6 மாசம் 2025 என்னடா இப்படி போகுது, என்னடா இப்படி இருக்கு. ஆனா சொல்றாரு, கவலைப்படாத, நான் செய்யறேன். ஆமென், அல்லேலூயா. சும்மா இல்ல, நானும் சொல்றாரு, கர்த்தருடைய வைராகியம் அதை செய்யுமா. கர்த்தர் வைராகியம், ஆவியான உங்கள் மேலே வைராகிய வாஞ்சியா இருப்பது. ஆமென். ஆவியான எப்படி இருக்க நம்ம மேல? வைராகிய வாஞ்சை அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆவியானவர் வைத்திருக்கிற வைராகியம் வருகிற நாட்கள்ல அதை செய்து முடிக்க. உன் வாழ்க்கையில என்ன செய்யணுமோ, என்ன கிடைக்கணுமோ, நீ எதை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வருகிற நாட்கள்ல செய்வார். ஆமென், ஆமென். அப்ப என்ன பண்ணும்? கர்த்தருக்குள்ள வேரூன்றி நிற்க வேண்டும். கர்த்தருக்குள்ள நம்மளோட வேறு அப்படியே பரவணும். அப்படியே லெஃப்ட் ரைட்டு அல்லேலூயா பேக் ஃப்ரண்ட் அப்படியே என்ன பண்ணும்? ஸ்ப்ரெட் ஆகிறது மட்டும் இல்ல, டெப்தா உள்ள போனோம். ஆமென். வேறு போகாம வரங்க யாக்கோபே மறுபடியும் வேறு ஊன்றி அப்படி இல்லாம வெறும் நீ பூத்து கனி கொடுப்பாய் அப்படின்னு இருந்ததுன்னா, ஒருவேளை உன் ஆசீர்வாதமா நீ இருப்ப. வேறு இல்லாத மரம் பார்த்துட்டீங்களா? நல்லா காய்க்கும், நல்லா பூக்கும், அப்படியே பயங்கரம் மேல இருக்கும். ஆனா அதோட வேறு ஆழமா இல்லாத போது இந்த மழை காலத்துல ஒரு காத்து அடிச்சதுன்னா அப்படியே கனியோடு பூவோடு தமால்னு சாஞ்சி போய் கதைய முடிஞ்சு. அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாசத்துல வேரூன்றி உன் ஆசீர்வாதம் எவனாலும் எந்த பிரச்சனையாலும் நீ சோர்ந்து போகாமல், நான் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பட்டால் நீ எத்தனை போயிடாம நீ எனக்குள்ள வேரூன்றி ஆழமாய் பிடித்து கொள்ளும் பொழுது மேல இருக்கிற கனியும் பூவும் உனக்கு நிரந்தரமாய் அல்லேலூயா பூத்து காய்த்து என்ன பண்ணுவ? நீ ஆசீர்வாதமா அநேக பேருக்கு ஆசீர்வாதமா, அநேக பேருக்கு நீ சமாதானமாய், அநேக பேருக்கு உன்னை பார்த்து ஆச்சரியப்படத்தக்கவனமாய். ஆமென். பார்த்து நின்று பாருங்க. 2 மாமரம் இருக்குன்னு வச்சீங்களேன் ஒரு தெருல. இந்த தெருல 2 மாமரம் இருக்குன்னு வச்சீங்க. ஒரு மாமரம் பாருங்க பெருசா இருக்கும், ஆனா ஒண்ணுமே பூவும் இருக்கும், காயம் இருக்காது. ஆனா இன்னொரு மாமரம் பாத்தீங்கன்னா அப்படியே பூத்து காய்த்து அப்படியே கொத்தா தொங்குதுன்னா, போற அந்த வழியாய் போகிற மனுஷங்க எந்த மரத்தை பார்த்தா ஐயோ ஐயோ அப்படின்னுவாங்க?
இது அப்படிதான் ஆண்டவர் உன் வாழ்க்கையை பார்த்து, என்னடா அப்படிதான்டா இருந்தான், 6 மாசம் ஒண்ணுமே இல்லாம இருந்தான், திடீர்னு எப்படா இவ்வளவு சந்தோஷமா, இப்படி திடீர்னு எப்படியா சமாதானம், திடீர்னு எப்படா இவன் வியாதி இல்லாம போச்சு, திடீர்னு எப்படா வருமலாம் போச்சுன்னு பார்க்கத்தக்கவனம், மற்றவங்க பார்க்கத்தக்கவனமாய். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் யார் என்பதை, கர்த்தரால என்னெல்லாம் செய்ய முடியும் என்பதை உலகத்தில் இருக்கிறவர்கள், அதாவது உன் சத்ருக்கள், அசரியா ராஜா அந்த வழியே ஓடி போவான் மாதிரி உன் சத்துருலாம் பார்த்துட்டு இவனை ஒன்னும் செய்ய முடியாது ஓடி போற லெவலுக்கு கர்த்தர் வைப்பார். ஆமென், அல்லேலூயா.